பிறவி எழுதுகிறார். என்னம்மா பிரமனுடைய பிறப்பை எல்லாம் ஐப்பசி மாசம் தீபாவளி உங்க அக்கா புருத்தி கோமாளி பெய்தானி பிறப்பல்லமா எழுதுவாரா. பழக்கிற பழக்கிற பப்பாளி தோட்டம் படுத்த பாயை எடுத்து சுருட்டி எடுத்தாலாம் ஓட்டம். உங்க அண்ணன் கூட ஓடியது 2 பையனா இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி வரி எழுத்தை உமையாமைக்கு மகாதேவன் கண்ணியாரா அழகா எழுதுறாரு. சரிதான். பார்வதியின் பிறப்பு இறப்பு எழுதியாச்சு. நாராயணன் பிறப்பு இறப்பு அதுவும் எழுதி இருக்கு. பிரம்மனுடைய பிறப்பு இறப்பு எழுதிட்டேன். 3 ஓலையில படலமா எழுதி சடையை கொண்டு எழுதி வச்சுக்கிட்டார். ஆமாம்மா. பார்வதி என்னங்க உனக்கு வாசிக்க தெரியுமில்ல? ஏதோ அரைகுறையா தெரியும். சரி, எப்ப வாசிந்தா? வாசிக்கிட்டாங்க. அரைகுறையெல்லாம் முழுசா வாசி. சரி, முழுசா வாசிக்கிறேன் சுவாமி, முழுசா வாசிக்கிறேன். வேலை எங்க அண்ணனுடைய பெயர் போட்டிருக்கீங்க. நமோ நாராயணன் என் பெருமாள். அவருக்கு பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு என்று எழுதியிருக்கீங்க. உண்டும் உண்டும். எதுக்கு எங்க அண்ணனுக்கு பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு? உங்க அண்ணே நாம சொல்றதுதான் சிவன் பண்ணுவாரு, செய்வாரு. நாம இல்லைன்னா அவர் இல்லை, இல்ல அவர் இல்லைன்னா நாம இல்லை, உலகம் இல்லைன்னா அவருக்கு ஒரு ஆணவம். சரி, உன் அண்ணனுக்கு எங்க அண்ணனுக்கு அதனால 10 நேரம் உலகத்துல பிறந்து இறந்து வரணும் அப்படின்னு அவருக்கு எழுதி வச்சாச்சு. சரி, அதற்கப்புறம் மருமகனாகிய பிரம்மதேவன் அவருக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு என்று எழுதியிருக்கிறீர்களே, எதற்காக? இந்த உலகத்துல இருக்க அனைவரையும் நாம தான் படைக்கிறோம். இப்படித்தான் அவங்க உலகத்துல வாழணுங்கிற அத்தனையும் நாம செய்யறோம். ஆமா, அப்படின்னு அவருக்கு ஒரு திமிர் இருக்கு. அப்ப படைக்க அது அகங்காரம். சரி, அதனால அவருக்கு அழிவு உண்டு. அவருக்கும் அழிவு உண்டு. சரி சுவாமி, உங்கள் தேவி பார்வதி எனக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு என்று எழுதியிருக்கிறீர்களே, எதற்காக? இவ்வளவு நேரம் என்ன நிக்க விட்டு கேள்வி கேட்டால, ஆமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, சடை போட்டிருக்கீங்க,